ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாங்களா? ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எக் கிரேவி தான் செஞ்சுருக்கேன். இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 முந்திரி, 4 கிராம்பு, கொஞ்சமாக சீரகம், மிளகு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன ஸ்டார் மொக்கு, பாதி பிரிஞ்சி இலை, ஒரு பச்சை மிளகாய் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸையும் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரும்போது உங்களுக்கு தேவையான அளவு முட்டை வந்துட்டு உடச்சி ஊற்றிக்கோங்க. எக் சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது, எக் உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான எக் கிரேவி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.